மேடம், உங்களுக்கு இந்த ஆடில் நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அஞ்சலி, ஏன் தயங்குற? இது நம்ம கம்பெனி ஆடு தானே. நீ வருண் கூட தான் நடிக்க போற. அப்புறம் என்ன, சந்தோஷமா நடிப்போ. ஐயோ, அதெல்லாம் இல்லத்தா. நான் இது வரைக்கும் கேமரா முன்னாடி கூட போய் நின்னதில்ல. எனக்கு போங்கத்தா. ஏய், வருண் மட்டும் என்ன ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா? நம்ம கம்பெனி ஆடுங்கிறனால அவனே தைரியமா கேமரா முன்னாடி நடிக்கலையா? அந்த மாதிரி நீ நடிமா போ. ஐயோ இல்லத்தா, வேண்டாம். வேணும்னா வேற ஆளை பார்க்கலாம். டைரக்டர் சார், இவங்க நம்ம வருணோட மிஸ்ஸஸ் தான். இவங்க நல்லாவே நடிப்பாங்க சார். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. மேடம் ப்ளீஸ் மேடம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து நடிச்சிங்கன்னா இந்த ஆடு ரொம்ப ட்ரெண்ட் ஆகும் மேடம். வாங்க மேடம். சாரி சார், நான் இது வரைக்கும் நடிச்சு பழக்கம் இல்லை. சும்மா சொல்றாங்க. நீங்கள் நடிக்கவே வேணாம் மேடம், நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, அது போதும் மேடம். இல்ல சார், வேண்டாம். அஞ்சலி என்னத்தா? ஓ ப்ளீஸ் மேம். வருணுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். வருண் சார், உங்கள் ஒய்ஃப் நடிக்கலாம்ல? டைரக்டர் சார், இன்னைக்கு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்க. வேற ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டை ரெடி பண்ணி நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். டேய், என்னடா? வேற யாரும் வேணாம் சார். உங்கள் ஒய்ஃபே ரொம்ப ஹோம்லியாக தான் இருக்காங்க, அவங்களும் உங்களோட சேர்ந்து நடிக்கட்டும் சார். இல்லை வேண்டாம். ஏன் வருண் வேண்டாங்கிற? அஞ்சலி நீயும் சேர்ந்து நடிச்சா டைரக்டர் சொல்கிற மாதிரி எல்லாரும் மத்தியிலையும் கண்டிப்பாக இந்த ஆட் ரீச் ஆகும்டா. டேய், 2 பேரும் சேர்ந்து நடிங்கடா. இல்லை வேண்டாம். இந்த பாரு வருண், நான் சொல்கிறேன்ல. டேய், ஜஸ்ட் ஒரே ஒரு டேக் ட்ரை பண்ணலாம்டா. நீ சொல்கிற மாதிரி சரி வரலைன்னா வேற ஒரு பொண்ணை வச்சு நம்ம காலையிலே ஷூட்டிங் போகலாம்டா. ஓகேவா? ஓகேன்னு சொல்லுங்க சார். ஓகே சொல்கிறா. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்காக ஒரே ஒரு டேக் மட்டும்தான். அது போதும். அஞ்சலி, நீ போய் ரெடியா போ. தம்பி, மேக்கப் மேட்டை சொல்லி மேடத்தை ரெடி பண்ணி சார் சொல்லுங்க. வாங்க மேடம் போலாம். ஓ, மேடம் நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். பொட்டுடுங்க மேடம். பொட்டு வச்சிங்க மேடம். வச்சுக்கிறேன். மேடம் காஸ்டியூம் இந்த முத்து மசாலாவை இந்த மாதிரி சமைச்சு போட்டா எல்லார் வீட்லயும் அவங்க கணவன்மார்களை கைக்குள்ள போட்டுக்கலாம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ரெடி? கேக் போலாமா? ஸ்டார்ட் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாம், பசி இல்லை. சாம்பாரோட வாசனையே பசியை தூண்டுதே. சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வை.
சமையல் சூப்பர். எல்லாமே பயங்கர டேஸ்டா இருக்கு. உன் கைப்பக்குவமே தனிதான். முத்து மசாலால சமைச்சா எல்லாரோட புருஷனும் இப்படிதான் சொக்கி போயிடுவாங்க. முத்து மசாலாங்கிறது வெறும் வார்த்தை இல்லைங்க, நம்ம பாரம்பரியம். கட். அஞ்சலி வருண், கலக்கிட்டீங்க, பின்னிட்டீங்க, போங்க. வளையல் பாக்ஸ் எங்க வச்சோம்? எங்க? என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் வேலையா இருக்கேன். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 2 minutes கூட ஆகாது. என்னோட வளையல் பாக்ஸை மேலே வச்சுட்டேங்க, எனக்கு எட்டாது, கொஞ்சம் எடுத்து தரீங்களா? நீ தானே வச்ச, அப்போ வைக்கும்போது எட்டுச்சு, இப்போ எடுக்கும்போது எட்டாதா? வக்கீல் மாதிரி இந்த குறுக்கு விசாரணைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அன்னைக்கு நான் தனியாக இருந்ததுனால ஸ்டூல் போட்டு அந்த பாக்ஸ் எடுத்து மேலே வச்சேன். இப்போதான் நீங்கள் இருக்கீங்கல்ல, எடுத்து தந்தா குறைஞ்சா போயிடுவீங்க. நான் வேலையா இருக்குன்னு சொல்றேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாத. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க, நானே எடுத்துக்கிறேன். அஞ்சலி, என்னாச்சு? கீதா, இனிமேலாவது வருணும் அஞ்சலியும் சந்தோஷமா வாழலன்னு சொல்லாத. வாங்க போலாம். ஏன்டி இப்படி படுத்துற? நானா உங்களை வந்து என்ன தாங்கி பிடிங்கன்னு சொன்னேன், நீங்களா தான் வந்து என்ன தாங்கி பிடிச்சிங்க. ஏன் பேச மாட்ட? தேவையில்லாம மேல பரிதாபப்பட்டு ஓடி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? கீழே விழுந்து அடிபடட்டும்னு அப்படியே விட்டுருக்கணும்.
சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாம், பசி இல்லை. வாசனையே பசியை தூண்டுதே. சீக்கிரமா சாப்பாடு எடுத்து போடு. எல்லாமே பயங்கரமா டேஸ்டா இருக்கு. உன் கை பக்குவமே தண்ணிதான். முத்து மசாலால சமைச்சா எல்லாரோட புருஷனும் இப்படிதான் சொக்கி போயிடுவாங்க. முத்து மசாலாங்கிறது வெறும் வார்த்தை இல்லைங்க, நம்ம பாரம்பரியம். முத்து மசாலாவாம். இந்த ஆட்ல அஞ்சலியை தவிர வேற எதுவுமே நல்லா இல்லை. இந்த லட்சணத்துல முத்து மசாலா வெறும் வார்த்தை இல்ல, பாரம்பரியம் பல்லாவரம்னு எல்லா கதையும் பேசிட்டு இருக்காங்க. முத்து மசாலாவா இருங்க. இப்ப முத்து மசாலாவுக்கு நான் எப்படி மிளகா அரைக்கிறேன்னு பாருங்க. ஏய், வெளியே போ. ஏய், நானே லேட் ஆயிடுச்சுன்னு இப்பதான் அவசர அவசரமா சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு லூசு மாதிரி வந்து என்ன வெளியே போ சொல்ற. என்ன டென்ஷன் ஆக்காத. எல்லாம் காரணமா தான். இன்னைக்கு நீ சமைச்சிருந்தாலும் அது எல்லாமே வேஸ்ட் தான். ஏய், என்ன சொல்ற நீ? நான் சமைச்சது எதுக்கு வேஸ்ட் ஆக போகுது? குறுக்க குறுக்க பேசாம பொறுமையா நான் என்ன பண்றேன்னு கவனி. எதையாவது பண்ணு. அம்மா, இந்த மசாலா டப்பாலாம் எங்க இருக்கு? ஆ, ஏய் கீதா, ஏய் ஏய் என்னடி பண்ற? ஏய் என்ன பண்ற? எதுக்கு எங்க கம்பெனி மசாலா எல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போடுற? எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கதான் இருக்கு. என்னங்க? என்னங்க? டேய் வேண்டாம், சொல்றத கேளு. நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. கீதா, என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இதெல்லாம் எடுத்து குப்பத்தட்டியில் போட்டுட்டு இருக்க? அக்கா, என்னக்கா ஏன் இப்படி இந்த மசாலாவெல்லாம் வேஸ்ட் பண்ற? பொறுமையா இரு அஞ்சலி, பதட்டப்படாத. இந்த மசாலாலாம் குப்பையில போடுற மசாலா தான். அதனாலதான் குப்பை தொட்டியில போடுறேன். அக்கா அமைதியா இரு அஞ்சலி. இது மிளகா பொடி, இது மல்லிப்பொடி, இது சீரக பொடி, இது சோம்பு பொடி. இப்போ நான் அடுக்கி வச்சிருக்கிற எல்லா மசாலாவும் இயற்கையான இன்கிரீடியன்ட்ஸ்ல ரெடி பண்ண நேச்சுரல் மசாலா. இனிமே இந்த வீட்ல நேச்சுரல் மசாலால தான் எல்லாமே சமைக்கணும். அப்பதான் எல்லாரோட உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். குறிப்பா அஞ்சலியும் நானும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. அதனாலதான் வேலை மெனக்கெட்டு இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க கம்பெனி மசாலாவை விட நீ எங்கேயோ அரைச்சிட்டு வந்த சாதாரண மசாலா ரொம்ப ஹெல்தின்னு நினைக்கிறியா? அண்ணி அண்ணி இருங்க அண்ணி. கீதா நல்ல விஷயம் தானே சொல்றா. இனிமே கீதா சொல்ற மாதிரி நம்ம வீட்டில் எல்லாத்துலேயும் நேச்சுரல்ஸ் மசாலா வெளியே சமைங்க. அதான் நல்லது. என்ன பேசுறீங்க? இவன் நம்ம கம்பெனி மசாலாவை குப்பை தொட்டியில போடுறா. எங்கேயோ அரைச்ச மசாலாவை எடுத்துட்டு வந்து அதுதான் நல்ல மசாலான்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க என்னன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க.
இல்லை நீ கீதா நம்ம கம்பெனி மசாலா தூக்கி போட்டுட்டு வேற ஏதாவது கம்பெனி மசாலா வச்சிருந்தாங்கன்னா அது தப்பு. அண்ணி கீதா நேச்சுரல் மசாலா தானே கொண்டு வந்து வச்சிருக்காங்க, அது எப்படி தப்பாகும் இல்லைன்னா? பரவாயில்லையா அசோக், இந்த வீட்லயே நீ ஒரு ஆளாவது புத்திசாலியா இருக்க. தேங்க்யூ கீதா, தேங்க்யூ. நான் புத்திசாலின்றதை நீ புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு இது போதும். என்ன நடக்குதுங்க? நீங்க எதுக்கு இவகிட்ட இப்படி வளைஞ்சிட்டு இருக்கீங்க? ஐயோ அண்ணி, தப்பா சொல்லாதீங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை. நான் சும்மா யதார்த்தமாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். கீதா பண்ணுறது கரெக்டு தானே? கீதா, இனிமே நம்ம வீட்டில் நீ கொண்டு வந்த மசாலாலேயே சமைச்சிடலாம். ஓகே அசோக், தாராளமா சமைச்சிடலாம். அக்கா வேண்டாங்க்கா, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைக்கா. எதுக்குக்கா இப்படி எல்லாம் பண்ற? ஏய், பதட்டப்படாத, எல்லாம் நல்ல விஷயம்தான். நான் கொண்டு வந்திருக்கிற மசாலால ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் வேற எந்த மசாலாவையும் யூஸ் பண்ண மாட்டீங்க. முதல் தடவையா இந்த மசாலால நானே என் சமையல ஆரம்பிச்சு வைக்கிறேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே போறீங்களா? போ. கீதா, நான் வேணுமா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? நீ ஒரு ஆணியையும் தயவு செஞ்சு வெளியே போறியா? ஓகே ஓகே கீதா, நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்கிறேன். போ. நான் வெளியே போய் வெயிட் பண்ணுறேன், நீ சமைச்சிரு. லூசு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சூப்பர் சூப்பர், இதான் வந்துட்டேன். அண்ணா வாங்கண்ணா சாப்பிட. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இல்லை நீ கீதா நம்மளுக்காக கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கா, நம்ம அதை சாப்பிடலன்னா எப்படி? ஆஹா, தேவாமிர்தமா இருக்கு. என்ன ருசி, என்ன மனம், என்ன கைப்பக்குவம். கலக்கிட்ட கீதா. தேங்க்ஸ். கீப் இட் அப். உனக்கு கீதா விஷத்தையே கொடுத்தாலும் நீ நல்லா இருக்குன்னு தான்டா சொல்லுவ. என்னை கீதாவை தான் நீ லவ் பண்ணுறீ. உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? அஞ்சலி, செம்மையா பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை.
என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட். நல்லா இருக்குல்ல? இன்னைக்கு என்ன நம்ம வீட்ல சமையல் சூப்பரா இருக்கே. ஆமா வருண், இன்னைக்கு சமையல் செம்மையா இருக்குல்ல? ஆமாண்ணே, பயங்கர டேஸ்டா இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. உங்க கம்பெனி மசாலால சமைக்கல, அதனாலதான் சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. அஞ்சலி, உங்க அக்கா என்ன சொல்றா? சமையக்கட்டுல அடிக்க வச்சிருந்த உங்க கம்பெனி மசாலா எல்லாத்தையும் நான் குப்பையில போட்டுட்டேன்.